இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் வெளிநாட்டு நிபுணர்களை தற்காலிகமாக பணியமர்த்த H1B விசா அவசியம். இது 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். அதன்பின் 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கலாம். தற்போது இந்த விசாவுக்கு எதிராக அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சி எம்பிக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். அமெரிக்கர்களை பணியில் அமர்த்தாமல் குறைந்த சம்பளத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களை நிரப்ப H1B விசா பயன்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அமெரிக்காவின் டெக்சாஸ், கலிபோர்னியா மற்றும் அரிசோனா மாகாண எம்பிக்கள் H1B விசா துஷ்பிரயோக தடுப்பு சட்டம் என்ற மசோதாவை பார்லிமென்றில் தாக்கல் செய்துள்ளனர். மசோதாவில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு H1B விசாவுக்கு தடை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விசா பெற தகுதி இருக்கும் வெளிநாட்டினரை குலுக்கல் முறையில் தேர்வு செய்யாமல் ஆண்டு வருமானம் 1,67,00,000 ரூபாயாக இருப்பவர்களுக்கு மட்டுமே H1B விசா வழங்குவது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கவும் மசோதா வலியுறுத்தியிருக்கிறது. விசாவிலிருந்து நிரந்தர குடியுரிமைக்கு மாறுவதை தடை செய்யவும், மாணவர்களுக்கான பயிற்சி திட்டத்தை ரத்து செய்யவும் மசோதாவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் H1B விசா பெறுபவர்களில் 70 முதல் 75% பேர் இந்தியர்கள்தான். இந்த மசோதா நிறைவேறினால் இந்திய IT நிறுவனங்கள் மற்றும் ஊழியர்கள் பாதிக்கப்படுவர்.